நியூசிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளில் குடியேறி வருகின்றனர். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு குடியேறும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அண்மையில் நாடாளுமன்றத்தில் தரப்பட்ட பதிலில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இந்தியர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். அந்த வகையில் நியூசிலாந்திலும் இந்தியர்களின் குடியேற்றம் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. பொதுவாக ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களின் குடியேற்றம் ஒரு இடங்களில் அதிகரிக்கும் போது அது பல ஆண்டுகள் அங்கு வசித்து வருபவர்களிடையே ஒரு கட்டத்தில் வெறுப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் தற்போது நியூசிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வருகிறது. மக்களிடையே இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புவதில் அங்குள்ள மதவாதிகளும் வலதுசாரிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நியூசிலாந்தின் தெற்கு ஆக்லாந்தில் ஒரு சீக்கிய மத ஊர்வலம் நடைபெற்றுள்ளது. அப்போது அங்க வந்த தீவிர மதவாத அமைப்பான ட்ரூ பேட்ரியாட்ஸ் ஆஃப் நியூ நியூசிலாந்து என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் சீக்கிய மத ஊர்வலத்தை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் இது நியூசிலாந்து இந்தியா அல்ல என்ற பதாகைகளையும் கையில் ஏந்தி இருந்தனர். அதோடு 50க்கும் மேற்பட்ட வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹாக்கா எனப்படும் நியூசிலாந்தின் பாரம்பரிய நடனமாடி இந்தியர்களுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். எனினும் காவல்துறை பாதுகாப்போடு சீக்கியர்களின் பேரணி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. நியூசிலாந்தில் இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வருவது அங்குள்ள இந்தியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.